வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. வர்தா புயலால் மோசமான பாதிப்பை சந்தித்த சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். கடந்த 3 தினங்களாக வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டார். இந்நிலையில் 4வது நாளான இன்று சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் நடந்து வரும் சீரமைப்பு பணிகளை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டார். அப்போது சீரமைப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் முடிக்குமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். பின்னர் ஆழ்வார்பேட்டை செயின்ட் மேரிஸ் சாலையில் நடந்து வரும் துப்புரவு பணிகளையும் முதல்வர் பார்வையிட்டார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் சென்றனர். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை தமிழக அமைச்சர்கள் துரிதப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வர்தா புயல் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. இதனால் 5வது நாளாக பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் பரிதவித்து வருகின்றனர். அப்பகுதியில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் பார்வையிட்டார். அப்போது புயலால் சாய்ந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளை விரைவில் தீர்க்குமாறும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் பொன்னேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் முறிந்து விழுந்த மரங்களை முழுமையாக அகற்றப்பட்டு வரும் திங்கட்கிழமை கல்லூரி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நேரில் பார்வையிட்டார். இந்த கிராமங்களில் கிரேன்கள் மூலம் சேதங்களை சீரமைக்கும் பணிகளை ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இவற்றை பார்வையிட்ட அமைச்சர் காமராஜ், கிராம உதவி ஆய்வாளர்கள் மூலம் புயல் பாதிப்பு கணக்கெடுப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், மின்கம்பங்கள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைவாக பொதுமக்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் சீரமைப்பு பணிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வர்தா புயலால் காணாமல் போன படகுகள், மீன்பிடி வலைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட வீடுகள் பற்றி உரிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் நாளை இரவுக்குள் மின்சாரம், குடிநீர் தங்கு தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தமிழக அரசு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை 3வது நாளாக ஸ்டாலின் இன்று பார்வையிட்டார். கோட்டேரி, அயனாவரம், சூளை உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு செய்த ஸ்டாலின் அங்கு வசிக்கும் மக்களிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வர்தா புயலால் ஏற்பட்ட மின் தட்டுப்பாடு உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகள் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என தெரிவித்தார். எனவே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தமிழக அரசு துரிதப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள சந்தேகத்தை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், இது தொடர்பாக தமிழக அரசு விரைவாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் அப்போது கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் பல ஐயப்பாடுகள் உருவாகி இருக்கிறது. தொலைக்காட்சிகளில், பத்திரிகை உலகங்களில், சில அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், கலை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இது பற்றி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். ஏன் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் கூட ஒரு பொதுநல வழக்கு போட்டப்பட்டு பதிவாகி இருக்கிறது. ஆக இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை ஏற்று வெள்ளை அறிக்கை வைப்பதுதான் அரசினுடைய கடமையாக அது இருந்திட முடியும். வர்தா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மாநில சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம்.
வர்தா புயலின் தாக்கத்தை தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் சுகாதார குழுக்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். வர்தா புயலுடைய பாதிப்பை தொடர்ந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது? போதிய மருந்துகள் கையிருப்பு இருக்கிறதா? அதற்கான நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு தேவையான தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் எப்போதுமே 3 மாதத்துக்கான சுமார் 90 கோடி மதிப்பீட்டிலான மருந்து எப்போவுமே தயார் நிலை வைத்திருக்கும். இங்கே கூட நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் பார்க்குறீங்க. 35 வகையான அத்தியாவசிய இந்த மாதிரி நேர்வுகள் தேவைப்படும் அனைத்து ஆயின்மெண்ட்ஸு, சேத்துப்புற்றுக்கான மருந்துகள், ஏதாவது பூச்சிக்கடினா அதற்கான மருந்துகள், அதே மாதிரி வயிற்று போக்கை தவிர்ப்பதற்கான மருந்துகள், ஆன்டிபயோட்டிக் போன்ற அனைத்து வகையான மருந்துகள், கண் ஐ ட்ராப்ஸ் போன்றவை தயார் நிலையில் இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக 140 மருத்துவ குழுக்கள் இரவு பகலாக இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் போய் பண்ணுறாங்க. இப்போ அனைத்து அரசு நிலையங்கள், அதே மாதிரி மாநகராட்சி போன்ற சுகாதார நிலையங்கள் முழுமையாக செயல்பட்டு இருந்த போதிலும் அந்தந்த பகுதிக்கு சென்று செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு 140 குழுக்களும் ஃபீல்டில் போய் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் தொடர்ந்து கடந்த இந்த மாதிரி 140 மையங்களில் 20,000 பேர், 19,990 பேர் நேற்றைய தினம் வரை பயனளித்திருக்காங்க. சராசரியாக 20,000க்கு மேற்பட்ட பயனாளிகள் இந்த முகாம்களில், இந்த மருத்துவ முகாம்களில் பயனளித்து வந்துட்டுருக்காங்க. சார், களப்பணியாளர்களாக இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள் மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை தெரிவிக்கிறாங்க? அதே போன்று மக்கள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வுடன் இருக்கணும்? மக்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? கடந்த ஆண்டு எங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு கிடைச்சதுங்க. அவர்கள் எல்லாருமே அந்தந்த பகுதியில் இருக்க வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளாட்சி அமைப்போட சுகாதாரத்துறையோட நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. குறிப்பாக நாங்கள் என்ன சம்பு மற்றும் ஓவர் டேங்க்கில் இந்த தண்ணி, கழிவு நீரெல்லாம் கலப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் அந்த தண்ணியை நீக்கிவிட்டு புதிதாக வரக்கூடிய தண்ணியை பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி குடி தண்ணி, இப்போ குளோரினேஷனுக்கு 50 குழுக்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி டுவேட், மெட்ரோ வாட்டர் போன்றவையும் முழுமையாக தன்னோட டெஸ்டட் தண்ணி குடித்தால் கூட நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை காய்ச்சி குடித்தால் இந்த வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் வராது. கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு பண்ணியிருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர் எக்ஸ்டென்சிவாக நம்ம உள்ளாட்சி அமைப்போடு இணைந்து செயல்பட்டு போட்டுட்ருக்கோம். மற்ற தொற்றுகள் தவிர்ப்பதற்கு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். இனிமேல் இந்த காற்றில் பல பூச்சிகள் கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆனால் கூட ஒரு வாரத்திற்குள் மீண்டும் ஈக்கள், அதே மாதிரி நல்ல தண்ணியிலேயோ மற்ற தண்ணியில் வரக்கூடிய கொசுக்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் அதுலேயும் நாங்கள் உள்ளாட்சி அமைப்போடு இணைந்து, பொதுமக்களோடு இணைந்து அதை அழிப்பதற்கான சோர்ஸ் ரிடக்ஷனும் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பிட்டிருந்தீங்க பூச்சிகள் மற்றும் இது போன்று விஷ பூச்சிகளை அழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அது போன்று ஏதேனும் சம்பவங்கள் நடந்தால் அதற்கான சிகிச்சை அளிப்பதற்கு சுகாதாரத்துறை தயார் நிலையில் இருக்கா? குழுக்களுக்கு அதற்கான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, குழுக்கள் முழுமையாகவே மருத்துவர்கள் தலைமையில் செவிலியர்கள் இணைந்த, ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன் இணைந்த குழுக்களாக இருக்கிறதுனால அவங்க முழுமையாக தயார் நிலையில் இருக்காங்க. குறிப்பாக நம்ம இயக்குனர் சுகாதாரத்துறை குறிப்பிட்டது போல் இந்த வேகமான காத்தடித்ததால் இப்போ அந்த பூச்சிகள் ஈவன் அந்த வெட்டி போன மரங்களில் இல்லை. ஆனாலும் வந்தால் அதற்கு தேவையான பூச்சிக்கடிகள் இருந்தால் தேவையான அனைத்து வகையான ஆயின்மெண்ட்டும், கடந்த ஆண்டு வெள்ளத்தால் ஏற்படும் போது ஒயிட் ஃபீல்ட் ஆயின்மெண்ட், சேத்துப்புண்ணுக்கான ஆயின்மெண்ட் போன்றவை அதிகமாக தேவைப்பட்டது. இப்போ இதர வகையான ஆயின்மெண்ட்டும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அந்த குழுக்களோடு இருக்குது. குழுக்களும் முழுமையாக அதே மாதிரி அவங்க ஈவன் அந்த ஹெல்த் அட்வைசரியும் அவங்க அந்தந்த பகுதியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. நன்றி. இவர் குறிப்பிட்டது போல அனைத்து விதமான தயார் நிலையில் சுகாதாரத்துறை இருப்பதாகவும், மேலும் பூச்சிக்கடி உள்ளிட்ட பல்வேறு வகையான நோய் தொற்றினை தவிர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ஷாய்ஷரத்துடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. வர்தா புயலின் தாக்கத்தால் சென்னை துறைப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ள நீர் இன்னும் வடியாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். வங்கக்கடலில் உருவான வர்தா புயல் கரையை கடந்து 4 நாட்கள் ஆகியும் இன்னும் அதன் பாதிப்புகளில் இருந்து சென்னை உட்பட 3 மாவட்டங்கள் விடுபடாமல் தவித்து வருகின்றன. இந்நிலையில் சென்னையை அடுத்த துறைப்பாக்கத்தில் பெரும்பாலான வீடுகளில் வெள்ள நீர் இன்னும் வடியவில்லை. குறிப்பாக நேதாஜி நகர் பகுதியில் மின்சாரம் இல்லாமலும் குடிநீர் கிடைக்காமலும் பொதுமக்கள் பரிதவித்து வருகின்றனர். தொடர்ந்து தண்ணீர் தேங்குவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதுவரை வெள்ளம் பாதித்த பகுதிகளை அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிடவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே வீடுகளை சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்றவும், தடைப்பட்ட மின்சாரத்தை விரைந்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குடிக்கிற தண்ணி, முக்கியமாக குடிக்கிற தண்ணி கிடையாது. எங்களுக்கு இங்கே வசதி கிடையாது. சாப்பாடு வசதி இல்லை, எதுவுமே இல்லை. யாரும் இங்கே என்னன்னு கூட பார்க்கல இது வரைக்கும்.
தொகுதி அவங்களும் வரல. இந்த ஏரியா உள்ள நேற்று வார்டு நம்பர் மட்டும் லாரி ஏட்டு வந்து தண்ணி நாங்களாக போயிட்டு பொல்னிக்கு லாரி விடலை. அதுக்கப்புறம் நாங்கள் ஊர் மக்களாக சேர்ந்து இங்கே லோக்கலில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் அந்த போர்டை உடச்சி அதுக்கப்புறம் லாரி உள்ளே வந்தது. நேற்று வந்து தான் எங்களுக்கு தண்ணி கிடச்சிது. மற்றபடி எந்த நாத்தம் பயங்கரமாக கிளம்பிச்சு, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இதுக்கு எதனா மாற்று வழி பண்ணால் நல்லா எங்களுக்கு ரொம்ப தண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு வழி பண்ணி கொடுக்கணும். செங்கல்பட்டு அருகே மகாலட்சுமி நகர் பகுதியில் மீண்டும் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 2015 டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் வெள்ள நீர் புகுந்து செங்கல்பட்டு மகாலட்சுமி நகர், JCK நகர் உள்ளிட்ட பகுதிகள் முதல் தளம் வரை முற்றிலும் சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை புகார் மனு அளித்ததன் பேரில் பேரிடர் காலங்களில் வெள்ள நீர் புகாமல் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். ஆனால் இதுநாள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன் பெய்த கனமழையால் மீண்டும் வெள்ள நீர் இப்பகுதிகளில் புகுந்தது. இதனால் தரைத்தளத்தில் வசித்து வரும் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாயினர். இந்நிலையில் அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் சுமார் 2 மணி நேரம் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியதை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இன்னைக்கு நாங்க சாலை மறியல் எதுக்காக பண்ணிருக்கோம்னா, நிவாரண பொருள் வேணும்னு பண்ணல. எங்களுக்கு இந்த தண்ணி வெளியில போகணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்றேன்றீங்க. அப்ப நாங்க பொதுமக்கள் இல்லையா? எங்களுக்கு பாதிப்பினும் போது நாங்க யாருக்கிட்ட போய் கேட்போம்? வீட்டுக்குள்ள இருந்து நாங்க போராட்டம் பண்ணோமா எங்களுக்கு கிடைக்குமா? ரோட்டுக்கு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனையை கொண்டு போக முடியும். அப்பதான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனாலதான் நாங்க இந்த பிரச்சனை ரோட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். வர்தா புயலால் சாய்ந்த மரங்களுக்கு பதிலாக நாட்டின் தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மரங்களை நட வேண்டும் என முதல்வர் O. பன்னீர்செல்வத்திடம் நடிகர் விவேக் நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் O. பன்னீர்செல்வத்தை நடிகர் விவேக் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வர்தா புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதாகவும் அதற்கு பதிலாக செடிகளை நடாமல் ஏற்கனவே வளர்ந்த மரங்களை நட வேண்டும் என்று முதல்வரிடம் கேட்டுக்கொண்டதாக கூறினார். வனத்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்த பிறகு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என முதல்வர் கூறியதாகவும் விவேக் தெரிவித்தார். அயல் மரங்களை நடுவதை விட்டுவிட்டு நம் மண்ணுக்கான மரங்களாகிய வேம்பு, நாட்டு வாகை, புங்கை, மருது, பலா இது போன்ற மரங்களை நட்டால் அங்கே பறவைகளும் கூடு கட்டும். அயல் மரங்களில் கூடு கட்ட மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம் மண்ணுக்கான மரங்களை நாம் நடணும். அதை பொதுமக்கள் அரசு உதவி செய்கிறதோ, அரசு இதற்குள் இறங்குகிறதோ இல்லையோ, முதலில் அந்தந்த ஏரியா இளைஞர்கள் இதை மரம் நடும் இயக்கத்தை தங்கள் கைகளில் ஏந்தி கொள்ள வேண்டும். வர்தா புயல் சீரமைப்பு பணிகள் திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக வெள்ளை அறிக்கையோ கருப்பு அறிக்கையோ கேட்பதால் அவர் மீண்டும் வரப்போவதில்லை என கூறினார். சாலைகளில் கிடக்கிற மரங்களை அப்புறப்படுத்துகிற பணிகளிலே துரிதமாக செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். பல குடிசைகள் இந்த புயலாலே ஏழை எளிய மக்களுடைய இல்லங்கள் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. அவர்களுக்கு அவருடைய இல்லங்களை புதுப்பித்துக் கொள்ள குறைஞ்சபட்சமாக புதிய வீடுகள் கட்டிக்கொள்ள 10,000 ரூபாய் வீதம் குடிசை வீடுகளை புதுப்பித்துக் கொள்வதற்காக கட்டிக்கொள்வதற்காக வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் கர்நாடகம் மற்றும் கேரள கடலோர பகுதிகளில் நிலை கொண்டு இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது லட்சத்தீவுக்கு அருகே நகர்ந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும்
நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் சர்வதேச சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி முனையம் திறக்கப்பட்டுள்ளதால் தென் தமிழகம் வளர்ச்சி அடையும் என்று மதுரை விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். மதுரை தொழில் வர்த்தக மையத்தில் நடந்த விழாவில் இறக்குமதி செய்யப்படும் சரக்குகளை பொறுப்பேற்கும் கஸ்டடியன்ஷிப் அதிகாரம் வழங்கும் கடிதத்தை மத்திய கலால் மற்றும் சுங்கவரித்துறை இணை ஆணையர் ராம்பிரசாத் மதுரை விமான நிலைய இயக்குநர் வி ராவிடம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராவ், மதுரை விமான நிலையத்திற்கு இந்த வசதிகள் கிடைத்ததன் காரணமாக தென் தமிழகத்தில் இருந்து அனைத்து விதமான பொருட்களும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் இதனால் தென் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி பொருளாதாரம் மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மதுரையில் கழிவுகளால் நிரம்பியுள்ள வைகை நதியை சுத்தப்படுத்தும் பணியில் கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டனர். மதுரையில் நகர்ப்புறம் வழியாக சுமார் 8 கிலோமீட்டர் பயணிக்கும் வைகை ஆறு அதிக அளவில் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பியுள்ளது. மேலும் வைகை ஆற்றில் கழிவுகள் மற்றும் குப்பைகள் பெருமளவில் கொட்டப்பட்டு எரிக்கப்பட்டு வருவதும் வாடிக்கையாக உள்ளது. இதை தடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் மற்றும் அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் இணைந்து வைகை ஆற்றை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஆற்றுப்படுகை மற்றும் ஆற்றின் உள்ளிட்டே போடப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் மாணவர்கள் தீவிரமாக களமிறங்கினர். மேலும் பொதுமக்களிடம் ஆற்று வழித்தடத்தில் பிளாஸ்டிக் குப்பைகளை வீச வேண்டாம் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தண்ணி ஏதாச்சும் தேங்கி இருந்துச்சுன்னா அதில் கொசு இதெல்லாம் பரவுறனால டெங்கு ஃபீவர் இந்த மாதிரிலாம் மக்கள் நிறையா அவதிப்படுறாங்க. அதுக்காக அவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் உடம்பு சுகாதாரத்துக்காகவும் நம்ம எல்லாரோட இதுக்கு என்விரான்மெண்ட்காகவும் நாங்கள் இங்கே வேலை செய்ய வந்திருக்கோம். சம்பள பாக்கியை உடனடியாக வழங்க வலியுறுத்தி களக்காடு அருகே பீடி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள பெரும்பாலான பெண்கள் பீடி மற்றும் சுற்றும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு சிதம்பரத்தில் உள்ள தனியார் பீடி நிறுவனம் கடந்த 5 வாரமாக சம்பளம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து தங்களின் சம்பள பாக்கியை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பீடி தொழிலாளர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் அனைவரும் அந்த பீடி நிறுவனத்தையும் முற்றுகையிட்டனர். விவசாயம் இல்லாமல் அப்பகுதி ஆண்கள் வேலையின்றி தவிக்கும் நிலையில் தங்களுக்கும் சம்பளம் கிடைக்காததால் குடும்ப செலவுகளுக்கு பணமின்றி கஷ்டப்படுவதாக பீடி தொழிலாளர்கள் தெரிவித்தனர். பெண்கள் பீடி சுற்றி தான் குழந்தைகளுக்கு பால் கூட வாங்கி கொடுக்குற நிலைமையில இருக்கிறாங்க. அதனால எங்கள் இப்போ இந்த கிராமமே முற்றிலும் பாதிக்கப்பட்டு இருக்குது. இதுக்காக சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மாட்டு வண்டி பந்தயம் நடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேவக்கோட்டை அருகே உள்ள அனுமந்தகுடியில் தடை செய்யப்பட்ட மாட்டு வண்டி பந்தயம் நடத்தியதாக தேவக்கோட்டை தாலுகா போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து கல்லல் பகுதியைச் சேர்ந்த சோமன், ஜெயந்தீன், கருப்பையா உட்பட 6 பேர் மாட்டு வண்டி பந்தயம் நடத்தியதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. அந்த 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 மாடுகள், 3 தட்டு வண்டிகள் மற்றும் 1 சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடியை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட நூற்றுக்கணக்கான விவசாயிகளை போலீசார் பலவந்தமாக அப்புறப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது போதிய மழையின்மை காரணமாக காய்ந்து போன விவசாய பயிர்களை கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து போலீசார் அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியை வறட்சி மாவட்டமாக அறிவித்து மானவாரி விவசாயிகளுக்கு இழப்பீடாக 25,000ம், தஞ்சை பகுதி விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடாகவும் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம். அந்த அடுத்த வருஷம் எப்படி விவசாயம் செய்யுங்கிற ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் ஏக்கருக்கு 25,000 ரூபா கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும். இப்போ இன்னைக்கு விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் தூத்துக்குடியில் கலெக்டரேட்டில் நடந்ததுனால விவசாயிகள் எல்லாமே பெருமளவில் கலெக்டரேட் மனு கொடுத்து இப்போ முற்றுகையிட்டு சொல்லியிருக்கோம். கலெக்டர் நிச்சயமாக உதவி நிவாரணம் தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லி கலெக்டர் சொல்லியிருக்காங்க. தென்பகுதியில், நஞ்சை பகுதியில் ஏற்கனவே விவசாயிகள் போட்ட வாழையெல்லாம் கருகி போச்சு. நெல் பாதி விளைஞ்சும் பாதி விளையாமல் கருகி நிற்கிது. அதே மாதிரி கொடிக்காலெல்லாம் கருகி போச்சு. எனவே மானாவாரி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாயும், நஞ்சை விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாயும் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக வறட்சி நிவாரண நிதியாக வழங்கணும்.
ரூபாய் நோட்டு அறிவிப்பின் மூலம் சாதாரண மக்களுக்கு எதிராகவும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். 13 லட்சம் கோடி ரூபாய் தேசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் இருந்து பெருமுதலாளி கொடுத்த கடன் திரும்ப பெறப்பட மாட்டாத வராக்கடன் என்று பட்டியல் அறிவிக்கப்படுகிறது. இது என்ன வகையான நியாயம்? அந்த கடன் பெற்றவர்களுடைய பட்டியலையாவது வெளியிடுங்கள் என்றால் அந்த பட்டியலை வெளியிடக்கூடாது, அது ரொம்ப அவங்களுடைய குடும்ப கௌரவம் பாதித்துவிடும் என்றெல்லாம் விளக்கம் அளிக்கப்படுகிறது. மொத்தத்தில் இந்த அரசாங்கம் சாதாரண மக்களுக்கு எதிராக, அதே நேரத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான முறையில் இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். தமிழகம் முழுவதும் வங்கிகளில் பண தட்டுப்பாடு நீடிப்பதால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்து நாட்டார்மங்கலம் இந்தியன் வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு பணம் கிடைக்காததால் 500க்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசியல்வாதிகள், வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே வங்கியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் ஏழை மக்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். அரசியல்வாதிகள் வந்தா மட்டும் தான் பணம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆளை பார்த்து பணத்தை தராங்க. அப்ப எங்களை மாதிரி பொதுமக்கள் எங்க போறது? சுத்தமா பணமே இல்லைன்னு சொல்றாங்க. போன வாரம் போட்ட பணம் இந்த வாரம் எங்க போச்சு? அப்ப பெரியவங்களுக்கு எல்லாம் பார்த்து பணம் தரது நாங்களும் எங்க ரோட்ல வந்து நிக்கிறதா? பக்கத்து வீட்டுல கடை வாங்கி எத்தனை நாளைக்கு நாங்க வாங்கி சாப்பிட முடியும்? கரூரில் ஸ்டேட் வங்கியில் 2000 ரூபாய் மட்டுமே வழங்குவதை கண்டித்து வங்கி முன்பு அமர்ந்து வாடிக்கையாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பசுபதிபாளையம் காவல் நிலைய போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். இதுகுறித்து வங்கி அதிகாரிகளிடம் கேட்டபோது போதிய அளவில் பணம் கையிருப்பு இல்லை என்றும் வங்கியில் உள்ள பணத்தை பிரித்து கொடுப்பதாகவும் தெரிவித்தனர். மக்கள் அதுக்கு இது பண்றாங்க. மக்கள் பணத்தை இது பண்றதுக்கு ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? இவங்களோட ரூல்ஸ் 2000 சொல்லி ஓட்டுறது புரியுதுங்களா? காலையிலே ஓட்டியிருந்தா பாக்குறது 2000 சொல்லி. கடலூர் மாவட்டம் லால்பேட்டை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணம் எடுப்பதற்காக காத்திருந்த வாடிக்கையாளரை வங்கி மேலாளர் தரைக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. அதனை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காட்டுமன்னார் கோவில் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட வாடிக்கையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஓமலூர் அருகே பணக்காரர்களுக்கு மொத்தமாக பணத்தை கொடுத்துவிட்டு பொதுமக்களுக்கு பணம் கொடுக்க மறுப்பதாக கூறி இந்தியன் வங்கி முன்பு பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். இதையடுத்து வங்கி முன்பு பாதுகாப்பிற்காக நின்ற தீவெட்டிப்பட்டி போலீசார் வங்கி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சேலத்தில் இருந்து பணம் வந்து கொண்டு இருப்பதாகவும் இதனால் மீண்டும் பணம் வழங்கப்படும் எனும் கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். புதுச்சேரியில் இயக்கப்படும் ஆட்டோக்கள் குறைந்தபட்சமாக 1.8 கிலோமீட்டருக்கு 35 ரூபாய் கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் இயக்கப்படும் ஆட்டோக்களுக்கான புதிய கட்டண விதிகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை 1.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு 35 ரூபாயும், கூடுதல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 18 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 5 மணி வரை பகல் நேர சேவை கட்டணத்துடன் 50% கூடுதலாக வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காத்திருப்பு கட்டணம் ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் 5 ரூபாய் எனவும் புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே புதிய கட்டணத்திற்கு ஏற்றவாறு ஆட்டோ மீட்டர்களை திருத்த போதிய அலுவலர்களை நியமிக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசாங்கம் புதுச்சேரியில் உள்ள 4 போக்குவரத்து துறை அலுவலகங்களும் இதற்காக தனியாக ஆட்களை நியமனம் செய்து விரைவாக திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இந்த மீட்டர் திருத்துவதற்கான கட்டணத்தை ஆட்டோ தொழிலாளரிடம் வாங்காமல் இலவசமாக செய்து கொடுக்க வேண்டும். ஜிபிஆர்எஸ் இலவச மீட்டர் அரசு வழங்குவதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் 500க்கும் அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகரில் 500க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்களுக்கு கரூர் நகராட்சி சார்பில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது.
கடந்த சில தினங்களாக இந்த பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இங்கு வசிக்கும் மக்கள் கேன் குடி தண்ணீர் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதை தடுக்க கோரி அப்பகுதி மக்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இதேபோல் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் அவ்வப்போது சரி செய்தாலும் நிரந்தரமாக தீர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தண்ணி சாக்கடை தண்ணி 3 வருஷமா வருதுங்க. யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதே தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வெள்ளையா வரும், ஒரு நாளைக்கு இப்படியே தான் வருது. தண்ணி நிறையா வரப்போ தெரியறதில்ல, அதே குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகளின் பயிர் காப்பீடு தொகையை தமிழக அரசை ஏற்று கட்ட வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கிகளில் ஏற்பட்டுள்ள பண பற்றாக்குறை மற்றும் சம்பா சாகுபடி பொய்த்து போனதால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பயிர் இன்சூரன்ஸ் காப்பீட்டை கட்டி விவசாயிகளுக்கு இந்த தொகையை பெற்றுத்தரணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கிறது, இந்த கால நீட்டிப்பு இந்த ஆண்டு இந்த மாதம் 30ஆம் தேதி வரலையும் இதை கால நீட்டிப்புக்கு கொடுக்கணும். இந்த தொகையை அரசே கட்டி எங்களுக்கு விவசாயிகளுக்கு பயிர் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். சேலம் ரயில்வே கோட்டத்தில் பயணச்சீட்டு பெற கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சில்லறை தட்டுப்பாட்டை போக்கும் வகையிலும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் கீழ் இவை வைக்கப்பட்டுள்ளன. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் பயன்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கடுமையான சில்லறை தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஏடிஎம் மையங்கள் முறையாக செயல்படாததால் பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட பண தேவைக்கு மிகப்பெரிய சிரமங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் மத்திய அரசு அதாவது மின்னணு பரிவர்த்தனை மூலமாக பணங்களை மாற்றிக்கொள்ளலாம். குறிப்பாக அவங்க கிரெடிட் மற்றும் அவங்க வச்சிருக்க டெபிட் கார்டுகள் மூலியமாக பல்வேறு பகுதிகளில் ஸ்வைப்பிங் மிஷின் மூலியமாக தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொள்ளாமல் இருக்கு. இந்த நிலையில் தெற்கு ரயில்வே சார்பாக சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு உட்பட்ட கோவை, ஈரோடு, சேலம் ஆகிய ரயில் நிலையங்களில் 4 இடங்களில் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் வசதி பொருத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக 4 இடங்கள்லையும் பொதுமக்கள் டிக்கெட் புக்கிங்களுக்காக கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. தற்போது இந்த கவுண்டரில் சேலத்தில் இருக்கிற 2 கவுண்டர்களையும் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் மூலியமாக அவங்க இந்த பயணச்சீட்டுகளை வாங்கி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் ரயில் நிலையத்திலிருந்து 112 ரயில்கள் பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்றுட்டு இருக்கு. இந்த நிலையில் அவங்க ரிசர்வேஷன் பண்ணி இந்த அதாவது சில்லறை தட்டுப்பாடை போக்குவதற்காகவும் முறையாக ரிசர்வேஷன் செய்வதற்கு இந்த கிரெடிட் டெபிட் கார்டுகள் பயனுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. தற்போது இங்கே ரிசர்வேஷன் செஞ்சிருக்கிற கார்டு மூலியமாக ரிசர்வேஷன் வாடிக்கையாளர் அமெரிக்காட்டு பேசலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் எதுக்காக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க? குறிப்பாக இந்த சில்லறை தட்டுப்பாடை போக்குவதற்கு இந்த கார்டு மூலியமாக ஸ்கைப் பண்ணுறது எவ்வளோ வசதியாக இருந்துச்சு உங்களுக்கு? டிக்கெட் என்னுடைய பர்சனல் யூஸுக்காக நான் டிக்கெட் புக் பண்ண வந்திருக்கேன். யூஸ்வலாக அந்த சேலம் டவுன் ஸ்டேஷனில் புக் பண்ணுவேன். இப்போ கார்டு அங்கே அக்செப்ட் பண்ணுறதில்ல. இங்கே கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க, கேஷ் உடனடியாக கிடைக்காதனால ரொம்ப கேஷ் கிடைக்காதனால கார்டு தான் யூஸ் பண்ணுங்கிற சூழ்நிலையில் இங்கே மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க. அதனால் இங்கே வாங்குகிறேன். இப்போ இது கார்டு கொடுத்ததுனால கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டி நல்லபடியாக பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் கார்டு வாங்குறதுனால கேஷுக்கு நிற்கிறத விட இந்த கார்டு வாங்குறது பரவாயில்ல போல் தெரியுது. குறிப்பாக இந்த சில்லறைக்காக குறிப்பாக சேலத்தில் ஏடிஎம்கள்லாம் எப்படி இருக்குது, அதுக்கு மாற்றாக இந்த கார்டு வசதி எப்படி இருக்குங்க? இந்த ஏடிஎம்மில் கார்டு ரொம்ப க்யூ இருக்குது. ஏடிஎம்மில் கார்டு கேஷ் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாங்க முடியறதே இல்லை. அதனால் 2-3 நாளாக வாங்க முடியலங்கிறதுனால தான் இந்த டிக்கெட்டுக்கு கார்டு நான் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ கேஷ் வாங்குறது கேஷ் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இதுதான் கார்டு கொஞ்சம் பரவாயில்ல, இப்போதைக்கு கேஷ் கிடைக்க மாட்டேங்குது. சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போது கார்டு மூலியமாக டிக்கெட் வாங்க வந்திருக்கீங்க, இது உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக இருந்தது? குறிப்பாக அவங்க பணம் மூலியமாக டிக்கெட் புக் பண்ணுறதுலையும் குறிப்பாக கார்டில் புக் பண்ணுறது எவ்வளோ வசதியாக இருக்குது உங்களுக்கு? வசதி தான் சார், ஆனால் பணம் எடுக்க முடியலன்ட்டு எத்தனை ஏடிஎம்மில் போய் நின்றுட்டு வரோம் நாங்கள். அந்த ஏடிஎம் வசதி கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஏடிஎம் வசதி இருந்தால் நான் இங்கே நிற்க வேண்டியதே வேலையே இல்லை. நான் போனால் அந்த அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடுவேன் நான். அதனால் அன்ரிசர்வேஷன் போனால் டிக்கெட் கார்டு ஆக்டிவேட் பண்ணல. ரிசர்வேஷன் பண்ணால் தானே ஆக்டிவேஷன் பண்ணும்போது நம்ம இங்கே போகிறத ஒரு 300 கிலோமீட்டருக்கு சடன்லி போகிறதுக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக போகிறதுன்னா ஒரு டிக்கெட் எடுக்கிறோம். எமர்ஜென்சியாக போனான்ட்டு அதுக்காக ரிசர்வேஷன் பண்ண அது கன்ஃபார்ம் பண்ணாமல் இல்லை, அவங்க 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. அந்த 100 ரூபாய் வேஸ்ட் தான் எனக்கு. இப்போ எனக்கு ஏடிஎம்மில் எப்போ போனாலும் சரி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் எடுத்தேனே வந்தோம் டிக்கெட் எடுத்தேனமா வண்டி ஏறினமா போயினே இருப்பேன் சென்னைக்கு.
குறிப்பாக இந்த முன்பதிவு மையங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கான டிக்கெட்டுகள் வந்து இந்த கிரெடிட் விழுக்காடு ஏற்றுப்படுறதுன்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல் வந்து முன்பதிவுக்கான டிக்கெட் வாங்கும்போது மட்டுமே வந்து இந்த கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் வந்து ஏற்றுக்கொள்ளதா பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக சேலம் கோட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து மேலும் வந்து இந்த கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை வந்து வைப்பதற்காக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். விளைநிலங்களை சேதப்படுத்தும் வன விலங்குகளை தடுக்க வனத்துறையிடம் போதிய உபகரணங்கள் இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வன உயிர் பயிற்சி வளாகத்தில் மனிதன் மற்றும் விலங்குகளுக்கிடையே நடக்கும் மோதல்களை தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்திருந்தனர். ஆனால் சுமார் 100 பேருக்கு மட்டுமே அமர்வதற்கான வசதி செய்யப்பட்டிருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வனத்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வெளியரங்கில் கூட்டம் நடந்தபோது மனிதன் விலங்கு மோதலை தடுக்க வனத்துறையினர் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதேபோல் காட்டுப்பன்றிகள் மற்றும் மயில்கள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதை தடுக்க வனத்துறை அதிகாரிகளிடம் போதிய உபகரணங்கள் இல்லை எனவும் அவர்கள் புகார் கூறினர். யானைகள் இடம்பெயரும் சாலைகளில் செல்ஃபி எடுப்போர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. டிசம்பர் மாதம் யானைகளின் இனப்பெருக்க காலம் என்பதால் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், ஆசனூர் வனப்பகுதியில் உள்ள மைசூரு தேசிய நெடுஞ்சாலையை யானைகள் கடந்து செல்கின்றன. இவ்வாறு யானைகள் சாலையை கடக்கும் போது வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் சாலைகளில் நின்று செல்ஃபி எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபோன்ற யானைகளை தொந்தரவு செய்பவர்கள் மீது சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இவ்வாறு விதிகளை மீறுபவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. காலை 7 மணிக்கு முன்னர் 7:30க்கு முன்னரும் மாலை 6 மணிக்கு பின்னரும் வனப்பகுதி செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறுபவர்களுக்கு தக்க வனத்துறை வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இதன் மூலம். ஒசூர் அருகே ஊருக்குள் புகுந்த 60 காட்டு யானைகளை பொதுமக்களும் வனத்துறையினரும் போராடி வனப்பகுதிக்கு விரட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே போடூர் பள்ளம் வனப்பகுதியில் 60 காட்டு யானைகள் சுற்றித் திரிகின்றன. பகலில் வனப்பகுதிக்குள் இருக்கும் இந்த யானைகள் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்து விவசாய பயிர்களை நாசம் செய்து வருகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு இந்த யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்து பிள்ளைகொத்தூர் ஏரியில் தஞ்சமடைந்தன. யானைகள் ஏரியில் குளிக்கும் தகவல் அறிந்து வனத்துறையினரும் பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்து யானைகளை விரட்டினர். இதையடுத்து யானைகள் ஏரியில் இருந்து சென்று குக்களப்பள்ளி கிராமத்தில் உள்ள தைலமரம் தோப்பில் சென்று தஞ்சமடைந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு யானைகள் அங்கிருந்து காட்டுப்பகுதிக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. சேலம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட முட்டைகளில் ஓட்டின் உள்பகுதியில் பிளாஸ்டிக் தோல் போன்று இருப்பதாக தகவல் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகர் பொன்னம்மாபேட்டை வாசக சாலை தெருவில் இன்று காலை உணவிற்காக சிலர் அங்குள்ள கடைகளில் முட்டைகளை வாங்கி சமைத்துள்ளனர். முட்டையை உடைக்கும் போது ஓட்டின் உள்பகுதியில் பிளாஸ்டிக் தோல் போல் வெளிப்பட்டதால் பெண்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ள பெண்களும் இதேபோல் முட்டை ஓட்டின் உட்பகுதியில் லேசான பாலித்தீன் காகிதம் போல் வெள்ளைக்கருவை சுற்றி அமைந்திருந்ததாக தெரிவித்தனர். இந்த தகவல் காட்டுத்தீ போல் அந்த பகுதியில் பரவியதால் 20க்கும் மேற்பட்ட முட்டைகளை உடைத்து சோதனை செய்தனர். அப்போது அனைத்து முட்டைகளிலும் தடிமனமான பாலித்தீன் காகிதம் போல் வெளிப்பட்டது. பின்னர் அதனை தீயில் காட்டி எரித்த போது பிளாஸ்டிக் போல் உருகியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்த சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி மருத்துவர் அனுராதா தலைமையிலான குழுவினர் முட்டை கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சில முட்டைகளை உடைத்து பார்த்து மேற்கொண்ட ஆய்வில் வழக்கமாக இருக்கும் மெல்லிய தோல் பகுதிதான் என்றும் பிளாஸ்டிக் கொண்டு உருவாக்கப்பட்ட செயற்கை முட்டை அல்ல என்றும் உறுதிப்படுத்தினர். முட்டை கடையில் காலையில் வாங்கிட்டு போனாங்க. அது உடச்சி பார்க்கும்போது வெறும் பிளாஸ்டிக் தோல் மாதிரி வந்தது. ஒன்று தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா 5 முட்டைங்களும் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் அது என்னன்னு கேட்டது சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது. வேக வச்ச முட்டை மற்றும் வேக வைக்காத முட்டை ரெண்டையுமே நம்ம உடச்சி பார்க்கும்போது அதற்கு கீழே அந்த ஓட்டுக்கு கீழேயே ஒரு சின்ன மெல்லிசான ஒரு மெம்பரேன் இருக்குது. அது நார்மலாக இயற்கையாக வரக்கூடிய அந்த ஒரு மெம்பரேன் தான். இது அவுட்டர் மெம்பரேன் சொல்கிறாங்க, விட்டலின் மெம்பரேன் சொல்லிட்டு. அப்புறம் அந்த வெள்ளையும் அந்த மஞ்சள் கரும் இருக்கக்கூடிய அது மேலே இன்னர் மெம்பரேன் ஒன்று, அதுவும் இன்னும் மெல்லிசான உள்ளது தான். இதை நம்ம பகுப்பாய்வாளர்கிட்டையும் இதை பற்றின டவுட்டை கிளியர் பண்ணோம்.
ஊட்டி மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் மலை ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 3 தினங்களாக தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குன்னூரை அடுத்துள்ள ஹில்க்ரோ பகுதியின் மலை ரயில் பாதையில் பெரிய அளவு மண் சரிவு ஏற்பட்டு ராட்சத பாறைகளும் உருண்டு விழுந்தன. இதனால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே இயக்கப்படும் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பனிமூட்டத்தின் காரணமாக சீரமைப்பு பணிகள் மெதுவாக நடைபெற்று வரும் நிலையில் பாதையை சீரமைக்க 2 நாட்கள் ஆகும் என கூறப்படுகிறது. ஊட்டி மலை ரயில் ரத்தானதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் 2 ட்ரெயின் ஒரு நாளைக்கு 2 ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2 நாள் அது நல்லா மழை இருக்கிறனால ஒரு பெரிய பாறாங்கல் வந்து தண்டவாளத்து மேலே விழுந்துருச்சு. ஸோ அதை அப்புறப்படுத்த பணியில் வந்து நிறைய தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு 2 நாள் வந்து ட்ரெயின் போக்குவரத்து ரத்து செஞ்சுட்டாங்க. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் பல புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.